வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. பீகார், மத்திய பிரதேசம், குஜராத்தில் நடைபெற்ற 3 சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் தற்போது எண்ணப்பட்டு வருகின்றன. விடுதலைப் போராட்ட வரலாற்றில் வீரமும் தேசப்பற்றும் நிறைந்த அழியா பெயராக விளங்கியவர் மாவீரன் தீரன் சின்னமலை என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஜப்பான் எண்ணின் பண மதிப்பிழப்பை சரி செய்யும் வகையிலான நடவடிக்கைகளை ஜப்பானும் அமெரிக்காவும் மேற்கொண்டுள்ளன. இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு பதிலாக அக்யூப் நபி இந்திய அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். இனி விரிவான செய்திகள். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மாநிலங்களவை இன்று கூடியதும் அவைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்களை வென்ற இந்திய விளையாட்டு வீரர்களை பாராட்டினார். இப்போட்டியில் இந்தியா 39 பதக்கங்கள் வென்று 4வது இடத்தை பிடித்துள்ளது பெருமைக்குரியது என்று தெரிவித்தார். நாட்டின் பாரா விளையாட்டு வீரர்கள் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் 3 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கம் உட்பட 7 பதக்கங்களை வென்றது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று அவர் தெரிவித்தார். இந்த விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்களை வென்ற விளையாட்டு வீரர்கள் நாட்டின் இளைஞர்களுக்கு உத்வேகம் அளிப்பவர்களாக உள்ளனர் என்று பாராட்டினார். பின்னர் எதிர்க்கட்சியினர் நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவை இன்று கூடியதும் அவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா காமன்வெல்த் போட்டியில் பதக்கங்களை வென்ற இந்திய விளையாட்டு வீரர்களுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். அடுத்த காமன்வெல்த் போட்டிகள் வரும் 2030ஆம் ஆண்டு குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெற உள்ளதாக அவர் தெரிவித்தார். பின்னர் கேள்வி நேரத்தை தொடங்க முயன்றபோது எதிர்க்கட்சியினர் நீட் போராட்டத்தில் காவல்துறையினர் மாணவர்கள் மீது எடுத்த நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்து அமளியில் ஈடுபட்டனர். அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. காமன்வெல்த் போட்டியில் பதக்கங்களை வென்ற இந்திய விளையாட்டு வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய விளையாட்டு வீரர்கள் 13 தங்கப்பதக்கங்களை வென்றது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். இதில் வீராங்கனைகள் 8 பேர் தங்கம் வென்றது பெருமை அளிப்பதாக உள்ளது என்றார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இந்தியா 13 தங்கம் உட்பட 39 பதக்கங்களை வென்றது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். நமது விளையாட்டு வீரர்களின் திறன் மற்றும் அர்ப்பணிப்பை அவர் பாராட்டினார். விளையாட்டு வீரர்களின் சாதனை இளைஞர்களுக்கு ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் தெரிவித்தார். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கடந்த காமன்வெல்த் போட்டியில் 30 பதக்கங்களை வென்ற இந்தியா தற்போது 39 பதக்கங்கள் வென்றதை சுட்டிக்காட்டினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு விளையாட்டுத்துறைக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாக கூறினார். வரும் 2030ஆம் ஆண்டில் இந்தியாவில் காமன்வெல்த் போட்டிகள் நடத்துவதற்கு தயாராக உள்ளதாக அவர் கூறினார். பீகாரின் பங்கிப்பூர், மத்திய பிரதேசத்தின் தாட்டியா, குஜராத்தின் மஞ்சள்பூர் ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளில் கடந்த மாதம் 30ஆம் தேதி நடைபெற்ற இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தற்போது நடைபெற்று வருகிறது. மஞ்சள்பூரில் பிஜேபியின் திரு சத்யேந்திர பாய் பட்டேல் முன்னிலை வகிக்கிறார். தாட்டியா தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் கான்ஷியாம் சிங்கும், பங்கிப்பூரில் ஜன் சுராஜ் கட்சியின் பிரசாந்த் கிஷோரும் முன்னிலையில் உள்ளனர். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நமது விடுதலைப் போராட்ட வரலாற்றில் வீரமும் தியாகமும் தேசப்பற்றும் நிறைந்த அழியா பேராக விளங்கிய மாவீரர் தீரன் சின்னமலை என்று கூறியுள்ளார். ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்தை எதிர்த்து தாய்நாட்டின் சுதந்திரத்திற்காக தமது இன்னுயிரை அர்ப்பணித்தார் என்று அவர் தெரிவித்தார். தீரன் சின்னமலையின் வீரமும் தியாகமும் வருங்கால தலைமுறைகளுக்கு தேசப்பற்றையும் துணிவையும் ஊட்டும் என்று டாக்டர் எல் முருகன் கூறினார். பஞ்சாபில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மூலம் அனைத்து விண்ணப்பங்களும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அனிந்திதா மித்ரா தெரிவித்துள்ளார். சண்டிகரில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பஞ்சாபில் வரைவு வாக்காளர் பட்டியல் வரும் 13ஆம் தேதி வெளியிடப்படும் என்று கூறினார். வரும் 13ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி வரை இது தொடர்பாக புகார்கள் அளிக்கலாம் என்று அவர் தெரிவித்தார். ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை புகார்கள் மீதான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். பஞ்சாபில் இறுதி வாக்காளர் பட்டியல் அக்டோபர் 12ஆம் தேதி வெளியிடப்படும் என்று அனிந்திதா மித்ரா கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது.
இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தேசிய உறுப்பு தான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் ஜுக் ஜியோ இயக்கத்தை தொடக்கி வைத்தார். இந்த இயக்கம் மூலம் உறுப்பு தானம் செய்வோரையும் அவரது குடும்பத்தினரையும் ஆதரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் உறுப்பு தானத்திற்கான பிரத்யார்போன் இணையதளத்தை அவர் தொடங்கி வைத்தார். நாடு முழுவதும் உறுப்பு தானம் தொடர்பான தகவல்களை ஒருங்கிணைக்க இந்த இணையதளம் வழிவகை செய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் பத்தனம்திட்டா, இடுக்கி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பத்தனம்திட்டா மற்றும் இடுக்கி மாவட்டங்களில் கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பம்பை மற்றும் மணிமலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ரான்னியில் வீடுகள் மற்றும் வணிக வளாகங்களில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. ஏராளமான மக்கள் பாதுகாப்பான இடங்களில் அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். அரண்முலா, கொழஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெள்ளத்தால் சாலைகள் சேதமடைந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழையால் அச்சங்கோவில் ஆறு நிரம்பி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கேரளம் தமிழகத்தை இணைக்கும் நேரியமங்கலம் அடிமாலி சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. கோவா மாநிலத்திற்கு மத்திய அரசு வரிப் பகிர்வாக 398 கோடி ரூபாய் வழங்கியுள்ளதாக முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த் தெரிவித்துள்ளார். பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்த இந்த நிதி பயன்படும் என்று அவர் கூறியுள்ளார். கடந்த மாதத்தில் கோவாவின் சரக்கு மற்றும் சேவை வரி வசூல் 622 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. கடந்த வருடம் ஜூலை மாதம் 584 கோடி ரூபாய் சரக்கு மற்றும் சேவை வரி வசூல் செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது 7% வளர்ச்சியடைந்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருவதால் கர்நாடக மாநிலத்தில் உள்ள கபினி உள்ளிட்ட அணைகள் நிரம்பி வருகின்றன. மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவும் அதிகரித்துள்ளது. கிருஷ்ணராஜசாகர் அணை முழு கொள்ளளவை எட்டக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உபரி நீர் அங்கிருந்தும் வெளியேற்றப்பட்டு வருகிறது. தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்களில் மழை அதிகரித்துள்ளது. குறிப்பாக கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 48 மணி நேரத்தில் கடலோர தமிழகத்தின் சில மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பின் பேரில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கு போதைப்பொருள் இல்லாத இளைஞர்கள் இயக்கம் நாடு முழுவதும் செயல்பட்டு வருகிறது. தருமபுரி மாவட்டத்தில் இளைஞர்கள் போதைப் பொருட்களை ஒழிக்க ஒத்துழைக்க வேண்டும் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் மை பாரத் மாவட்ட அலுவலர் திரு சிவசண்முகம் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். இளைஞர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா படிப்பு பிளஸ் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுறாங்காட்டி அவங்களுக்கு போதை பழக்கத்துக்கு போற மாதிரி நேரம் இருக்கிறது இல்ல. அதனாலதான் மை பாரத் மூலியமா என்ன பண்றோம்னா இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றோம். பொதுவா பேரண்ட்ஸுக்கு சுற்றி இருக்கிற எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா எப்படி சின்ன பசங்களை கரெக்டான திசையில வழி நடத்தி இந்தியா வல்லரசு நாடாக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட குறிக்கோள். நம்மளுடைய பிரதமர் மோடி அவங்க 2047 இந்தியா வல்லரசு நாடா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி ஏற்றிருக்கிறார். அதற்கு பாத்தீங்கன்னா இளைஞர்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். இளைஞர்கள் இல்லாம எந்த நாடுமே முன்னேறாது. அதனால இளைஞர்களை கரெக்டான பாதையில வழி நடத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு போதை கலாச்சாரம் இருக்கக்கூடாது. ஜப்பான் எண்ணின் பணமதிப்பு இழப்பை சரி செய்யும் வகையிலான நடவடிக்கைகளை ஜப்பானும் அமெரிக்காவும் மேற்கொண்டுள்ளன. இது தொடர்பாக ஜப்பான் நிதியமைச்சர் கட்டாயாமா சசுகி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 40 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு எண்ணின் மதிப்பு சரிந்துள்ளதாக கூறினார். இதனை சரி செய்ய அமெரிக்காவும் ஜப்பானும் கூடுதல் எண் வாங்கி அதன் மதிப்பை கூட்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் ஜஸ்பிரித் பும்ராவுக்கு பதிலாக அக்யூப் நபி இந்திய அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். காயம் காரணமாக பும்ராவிற்கு பதிலாக ஜம்மு காஷ்மீர் வேகப்பந்து வீச்சாளர் அக்யூப் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கல்லேயில் வரும் 15ஆம் தேதியும், இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் போட்டி கொழும்பில் வரும் 23ஆம் தேதியும் தொடங்க உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. பீகார், மத்திய பிரதேசம், குஜராத்தில் நடைபெற்ற 3 சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் தற்போது எண்ணப்பட்டு வருகின்றன. விடுதலைப் போராட்ட வரலாற்றில் வீரமும் தேசப்பற்றும் நிறைந்த அழியா பேராக விளங்கியவர் மாவீரன் தீரன் சின்னமலை என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஜப்பான் எண்ணின் பண மதிப்பிழப்பை சரி செய்யும் வகையிலான நடவடிக்கைகளை ஜப்பானும் அமெரிக்காவும் மேற்கொண்டுள்ளன.
இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் ஜஸ்பிரித் பும்ராவுக்கு பதிலாக அக்யூப் நபி இந்திய அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.